ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீரை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும். பன்னீர் கிரேவி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு வாணலில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, இது கூடவே பன்னீர் 150 கிராம் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வீட்டிலே ரெடி பண்ண பன்னீர் தான். பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி மிளகாத்தூள் உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அதே வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய் சேர்த்து கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பெரிய பல்லு பூண்டாக இருந்தால் 10 பல்லு சேர்த்துக்கோங்க. இது சின்ன பல்லு பூண்டுங்கிறதுனால கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்கினோடனே 3 பெரிய சைஸ் தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு அல்சர் பிரச்சனை இல்லை பச்சை மிளகா உங்களுக்கு சேராது அப்படின்னா பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தக்காளி நல்லா வதங்கி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். அது ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 10 மிளகு, ஊற வச்ச ஒரு 10 முந்திரி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. அடுத்ததாக ஒரு வாணலில் 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டர் நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும், அதனால் அளவாக சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக உருகினோடனே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை எந்த அளவு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். இது கூட அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உங்ககிட்ட சாதாரண மிளகாத்தூள் தான் இருக்குதுன்னா சாதாரண மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லை காஷ்மீரி மிளகாத்தூள் இருக்குதுன்னா அதை சேர்த்துக்கோங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 25 ml பால், காய்ச்சின பால் தான் இது. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம முந்திரி சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காக தேவையோ அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் தயிர் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டு. அது ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம் சேர்த்தாலும் சரி சேர்க்கலனாலும் சரி. இப்போ நல்லா கிரேவி ரெடி ஆகிட்டு வந்துடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரையும் இது கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பன்னீர் ரொம்ப நேரம் வேக வேண்டாம், ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த பன்னீர் கிரேவியை பார்த்திங்கன்னா சப்பாத்தி, நான், ஜீரா ரைஸ், கீ ரைஸ் கூட சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராகவும் வந்திருக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. தேங்க்யூ.